ஒரு சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து தைக்க போகிறோம். இது வந்து எல்லோ கலரில் வந்து நம்மளுக்கு சில்க் சாரி கலர் கொடுத்துருக்காங்க. இது கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ப்ளூ கலரில் முந்தானியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் மேட்ச் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் மட்டும் தனியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்து வந்து எப்பவும் போல் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் டிசைன் மார்க் பண்ணுறதுக்காக அந்த நெக்லேருந்து கீழே வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ஒரு லைன் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பாட் நெக் மாதிரி இந்த நெக்கை நான் மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சென்டரில் வந்து சின்னதாக இந்த மாதிரி லீஃப் மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். அங்கே இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சென்டர் வந்து அந்த லீஃப் மாதிரி வந்து 2 சைடுமே மார்க் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் இந்த மாதிரி வந்து ஒன்றா வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ரைட் சைடில் வச்சுட்டு லைனிங் கிளாத்தை நெக் வரைக்கும் ஒரு கைடு அளவுக்கு தச்சு எடுத்துக்கிறேன். நெக்கு வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கிளாத் எதுவும் கொடுக்காம நம்ம இது வந்து நார்மலாகவே தச்சு திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது வந்து ஒரு கைடு அளவுக்கு வந்து அந்த கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணலாம். ஏன்னா கிளாத் இருந்ததுன்னா நம்ம திருப்பும்போது வந்து அது பிரியாமல் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த கார்னர்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து உள் சைடில் வந்து திருப்பி எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தை. இப்போ ரைட் சைடில் வந்து இந்த அளவுக்கு வந்து கிளாத்தை திருப்பி எடுத்துட்டு ஒரு கைடு அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துறேன் நெக் ரவுண்டுக்கும் சேர்த்து. இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே பார்டத்தில் வந்து ஒரு பார்டர் வந்து கட் பண்ணிட்டோம். ஒன் சைட் பார்டர் மட்டும் நம்ம ஸ்லீவில் யூஸ் பண்ணுறோம். அதனால் கீழே வந்து நம்ம மடிச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நிறைய வந்து நம்ம டிசைன் வந்து தைக்கும்போது பார்டர் இல்லாமல் தைச்சோன்னா அந்த டிசைன் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே வந்து பேக்கில் டிசைன் வைக்காமல் இந்த ப்ளவுஸ் பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்டர் பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் ஒரு லீஃப் மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸில் வச்சுட்டு மார்க் பண்ணிடலாம். மேலே வந்து ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு கீழேயே வந்து ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் வந்து சாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சாரீ கிளாத் பட்டு சாரீ அப்படின்னும் போது நார்மலாகவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் வெறும் டிசைனுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸை வந்து நம்ம அந்த கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஷேப் நம்ம எப்படி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிறேன். நார்மலாக வந்து இந்த பிட்டு வந்து தனித்தனியாக வந்து அந்த லீஃபுங்க தனித்தனியாக கட் பண்ணாமல் அப்படியே ஜாயிண்ட்டாக வச்சுட்டு நான் இதை தச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தைக்கும்போது வந்து அந்த லீஃபோட நம்ம ஷேப்பெல்லாம் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து இந்த ஷேப்பெல்லாம் மாறாமல் அப்படியே வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தனி பிட்டு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணும்போது அந்த ஷேப்பெல்லாம் வந்து மாறும். புது மாடலாக வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மாடலாக இருக்கும். லைட்டாக அந்த கார்னர்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே எதுவும் கிளாத் இல்லாத மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டுக்கலாம் வெளியில். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்து விட்டுட்டேன். இப்போ லைனிங் கிளாத் வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு தையல் போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் சென்டர் பிட்டு. இப்போ இதுவும் தனித்தனி பார்ட்டாக வந்து நம்ம தனியாக பிரிக்க போகிறோம். அதுக்காக வந்து லேஸ் கொடுத்து நம்ம இதுக்கு மேலே வந்து அந்த தனித்தனி பார்ட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சென்டர் மட்டும் நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டேன் 2 சைடுமே. இப்போ சைடில் இருக்கிற அந்த பிட்டோட லீஃபில் வந்து இந்த நெக்குக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நெக்குக்கு வரைக்கும் நான் லேஸ் கொடுத்து தச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து காப்பர் லேஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த சாரீ ஃபுல்லாகவே வந்து காப்பர் தான். அதனால் காப்பர் லேஸ் கொடுத்து
நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப மெலிசான லேஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த லீஃபுக்கு வந்து நம்ம ரொம்ப பட்டியான லேஸ் எல்லாம் கொடுத்தா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் சிம்பிளாக நீட்டான மெலிசான லேஸ் கொடுத்து நான் இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சென்டர் விட்டு பாருங்கள், சென்டரில் மட்டும் நம்ம அந்த வளைவு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த லேஸ் கொடுத்து அதுக்கு மேலே தையல் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த லேஸ் கொடுத்து நம்ம இதை வந்து தச்சு தனித்தனி பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்க்கும்போது பாருங்கள், அந்த லோட்டஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லா தனித்தனி பிட்டில் வச்சு லோட்டஸ் தச்ச மாதிரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த லீஃபுக்கு நடுவில் வந்து அந்த லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ப்ளவுஸ் கலரில் வந்து நூல் கொடுத்து சென்டரில் அந்த லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடுமே வந்து அதே மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வருது பாருங்கள், அந்த சின்ன சைஸ் லீஃப் மாதிரி, அதுவும் சென்டர்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கிட்டு அங்கேயும் வந்து நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ 2 சைடுமே வந்து அந்த லீஃப் வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன், அந்த லைன்ஸ் போட்டுட்டு. இப்போ சென்டரில் வந்து நம்ம அந்த கிளாத் கொடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த கிளாத் வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஈவனாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ப்ளவுஸ் கிளாத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ப்ளவுஸு சென்டரை வந்து நெக்கோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி வந்து இந்த லோட்டஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது சென்டரும் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஈவனாக வச்சுட்டு நான் பின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நம்ம கீழே வந்து வெறும் கேன்வாஸ் மட்டும் கொடுத்து தச்சிருந்தோம். அதை கவர் பண்ணுற மாதிரி வந்து லைனிங் கிளாத்தை கொடுத்து நம்ம தச்சு கீழே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கவர் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இதே மாதிரி வந்து வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்ச் வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக பின் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட்டும் வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். நெக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு கைடு அளவுக்கு கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த காப்பர் லேஸ் கொடுத்து தச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இது எதுவுமே கொடுக்காம ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த டிசைனை வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனை வந்து சிம்பிளாக எப்படி தைக்கிறதும் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து நிறைய பேர் தனித்தனி பிட்டு கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த வலை ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்ம தனித்தனியாக பார்ட் பிரித்து எடுத்துக்கிட்டோம். இந்த சென்டரில் வந்து அந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு கார்னரில் வந்து நான் காப்பர் கலரில் வந்து பீட்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா கார்னர்லேயுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து பீட்ஸ் கொடுத்து தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சென்டரில் பாருங்கள் அந்த லோட்டஸோட டிசைன் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இது தச்சு போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.